ஐயா கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கே பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்ன ஒரு தத்துவம், ஒரு மாசான ஒரு தத்துவ வார்த்தைகளை தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தற்போது உள்ள செயல்பாட்டுக்கு உங்களுக்கு புரிய வரும். ஒரு திறமையற்றவன் ஜொலித்தால் இப்படி எண்ணிக்கொள். அதாவது ஒரு திறமையற்றவனுக்கு பேரும் புகழ் வரும்போது அதை பற்றி நீ வருத்தப்படாமல் இப்படி எண்ணிக்கொள். எப்படியா? அடிக்கிற காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது, பேப்பர் எது என்று. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்னைக்கே கணிச்சிருக்காரு, திறமை இல்லாதவங்க கையில் ஆட்சி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. தற்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி தத்துவங்களெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அந்த தத்துவங்களை எந்த அளவுக்கு அவங்க அரசியல் பயணத்தில் ஊறி இருப்பாங்க, எந்த அளவுக்கு நிர்வாக திறமையில் ஊறி வந்திருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். இப்போ உள்ள இந்த அரசாங்கத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் காற்றடிக்கும் போது அவர் சொன்ன மாதிரி பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். ஆனால் காற்று நின்றால் தான் தெரியும் யார் விழுவாங்க அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இது எத்தனை நாளைக்கு இது தொடரும் அப்படின்னு தெரியல. ஆனால் எப்போ வேணாலும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மத்தியில் பொதுவான ஒரு கருத்து. நன்றி, வணக்கம்.